தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு சரியான நியாய தீர்ப்பு முகம் இருக்கு. நம்ம அதை மறந்துட்டு கர்த்தர் அன்பான தேவன், இயேசு அன்பான தேவன் சொல்லிட்டு நம்ம ஒரு கோணத்திலே சர்ச்சுக்கு ஓடிட்டு இருக்கோம். இதுதான் கர்த்தரோட உண்மையான முகம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, துரிபா தரிபா தரிஷா தர்ரேபே லோரிகா பாபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்தர்ராபா, நீங்க நியாய தீர்ப்பின் நாட்களுக்குள்ள வந்துட்டீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷா தர்ராபா, மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷா தர்ரேபே லோரிகா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் வேர்ட், கர்த்தரோட பட்டயம். அதுக்கு உண்டான வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கர்களையும் துன்மார்க்கர்களையும் சங்ககார பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இஸ்ரேல் மக்களை நோக்கி சொல்ற வார்த்தை இது. யார்கிட்ட சொல்றாருன்னா எசேக்கியேல்ட்ட சொல்றாரு. பழைய ஏற்பாடு காலத்துல சொல்றாரு. எந்த இஸ்ரேல் மக்களை காப்பாத்துறதுக்காக தன் சொந்த மகனான இயேசு கிறிஸ்துவ அமிச்சாரோ அதே இஸ்ரேலுக்கு எதிரா உரைக்கிற வசனம் இது. நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு சரியான நியாய தீர்ப்பு முகம் இருக்கு. நம்ம அதை மறந்துட்டு கர்த்தர் அன்பான தேவன், இயேசு அன்பான தேவன் சொல்லிட்டு நம்ம ஒரு கோணத்திலே சர்ச்சுக்கு ஓடிட்டு இருக்கோம். இதுதான் கர்த்தரோட உண்மையான முகம். இது பழைய ஏற்பாடு காலத்தோட முடிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் வந்து அன்பான முகத்தை தான் வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்றது உண்மை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா புதிய ஏற்பாடு காலத்துல இதே மாதிரி ஜான் த பேப்டிஸ்ட் வந்து தன்னோட மக்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரிப்பன்ட், மனம் திரும்புங்க, பி பேப்டைஸ், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, 3வது பரிசுத்த ஆவியானவர் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஜான் த பேப்டிஸ்ட் புதிய ஏற்பாடு காலத்துல எந்த சிச்சுவேஷன்ல இயேசு கிறிஸ்து அவரோட சேர்ந்து ஊழியம் பண்ணாரோ அதே டைம்ல தான் ஜான் த பேப்டிஸ்டும் இருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா 6 மாசம் டிஃபரன்ஸ் தான். ஜான் த பேப்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் தெரியும், அவரோட அப்பா வந்து ஜெக்கரியாவும் எலிசபெத்தும் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஜெக்கரியாவுமே நல்ல ஒரு பிரிஸ்டா இருப்பாரு, ஆனா குழந்தை இல்லாம ரொம்ப வருஷம் இருந்தாங்க. கர்த்தர் சொல்றார், இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிகந்த ஒரு பெண்மணி, ரிகந்தர உங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, ரிகந்த குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கீங்க. ரிகந்தர் ராபாலோ கர்த்தர் சொல்றார். ரிகா பாபா கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ரிக்கந்த அந்த கருவை நான் அபிஷேகம் பண்றேன். ரிக்கந்தர் நீ சீக்கிரமே ரிக்கத இந்த அடுத்த வருஷம் இதே நேரத்துல ரிக்கந்தர் உன் கையில ஒரு ஆண்மகன் இருப்பான் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபால் லோரிகா. அப்போ ஜெக்கரியாவும் எலிசபெத்தும் வந்து குழந்தை இல்லாம ரொம்ப வருஷம் இருக்காங்க. குழந்தை இல்லாம இருக்கப்போ அவங்க வந்து நிறைய அவமானம், ஆஸ் யூஷுவல் வந்து நிறைய அவமானங்கள் மத்தியில இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஜெக்கரியா வந்து இதுக்கு போறாரு, அந்த டெம்பிளுக்கு வந்து அந்த உண்டான சின்ஸ் அவர் பிரிஸ்டா இருந்தனால வந்து அந்த அந்த இன்சென்ஸ் வந்து பர்ன் பண்றதுக்காக டெம்பிளுக்கு போறாரு. அந்த டைம்ல வந்து அவர் வந்து எலெக்ட் பண்றாங்க, நீ தான் இன்னைக்கு போய் கடவுளுக்கு வந்து இந்த பர்ன் இந்த இன்சென்ஸ் எல்லாம் நீ பர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஆலயத்துக்குள்ள அனுப்புறாங்க. இவர் போறாரு. போன உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ரைட் சைடு ஆல்டர்ல வந்து ஒரு பெரிய தேவதூதன் வந்து நிக்கிறத பாக்குறாரு. கெப்ரியல் ஏஞ்சல் நிக்கிறத பாக்குறாரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு மகனை நீ பெற்றெடுப்ப, அந்த மகன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா கருவிலேந்து வரத்துக்கு முன்னாடி ஆவியான ஒரு வரத்தோட உனக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த பையன் வந்து he will carry the spirit of Elijah அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் வந்து ஜெக்கரியா கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே ஜெக்கரியா என்ன சொல்வாருன்னா, எனக்கா குழந்தை பிறக்கும், நானே வயசானவன், என் பொண்டாட்டியும் ரொம்ப வயசானவன், எங்களுக்கு எப்படி இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து அந்த தேவதூதன் கேட்ட உடனே அந்த இன்ஃபேக்ட் அந்த தேவதூதனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்திருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் கர்த்தரோட பிரசன்னத்திலேருந்து வந்து நான் உனக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறேன், நீ இந்த வார்த்தையை நம்ப மாட்டேங்கிற, அதனால உன் பொண்டாட்டி வந்து அந்த குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் வாயை கட்டிடுறாரு. ஜெக்கரியா வாயை கட்டிடுறாரு. சோ ஜெக்கரியா என்ன பண்றாரு அப்படின்னா
அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வெளியில இருக்கவங்களாம் யோசிக்கிறாங்க, உள்ள போனாரே இவர் ரொம்ப நேரமா ஆளையே காணுமேன்னு வராரு. ஆனா கண்டுபிடிச்சாங்க, இவர் என்னமோ உள்ள வந்து விஷனை பார்த்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி வந்து எலிசபெத் வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. பிரெக்னன்ட் ஆகி அவங்க வயத்துல வந்து ஜான் த பேப்டிஸ்ட் இருக்காரு. கரெக்டா 6 மாசம் கழிச்சு அதே தேவதூதன் வந்து மரியாதை போய் சந்திக்கிறாரு. மரியாதை போய் சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து தேவகுமாரனை பெற்றெடுக்க போற அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. எலிசபெத் கல்யாணம் ஆகி ரொம்ப வயசானவங்க. அதுதான் கர்த்தர் எப்பவுமே எப்படி பண்ணுவாருன்னா, அவர் வந்து அதிசயங்களை செய்யற தேவன். ஒரு லேடி அப்படின்னா வயசாகி அவங்களுக்கு வந்து குழந்தைய பெத்துக்கிறதுக்கு உண்டான எந்த இதுவுமே இல்லாதப்ப அவங்க பிரெக்னன்ட் ஆறாங்க. இந்த லேடி மரியாள் வந்து அவங்களுக்கு கல்யாணமே ஆகல, ஆனா அவங்க உண்டாகிறாங்க. இது வந்து கெப்ரியல் சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. அப்ப அவங்க கெப்ரியலே சொல்றாரு, இந்த மாதிரி எலிசபெத்தும் அவங்களும் வந்து 6 மாசம் பிரெக்னன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் போயிடுவாரு. உடனே மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எலிசபெத்தை சந்திக்க போவாங்க. சந்திக்க போன உடனே எலிசபெத் மரியாளோட குரலை கேட்ட உடனே எலிசபெத்ல வயிற்றுல இருந்த குழந்தை வந்து துள்ளி குதிச்சு எலிசபெத்தும் பரிசுத்தாவியானவரால நிரப்பப்பட்டாங்களாம். இது என்னன்னா, கெப்ரியல் வந்து செக்கரியாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, நீங்க உன் குழந்தை வந்து வயிற்றுலேருந்து வரத்துக்கு முன்னாடியே பரிசுத்தாவியானவரால நிரப்பப்படுவான் அப்படின்னா, யாரு பரிசுத்தாவியான பூமிக்கு திருப்பி கொண்டு வரது? ஏசு கிறிஸ்து. சோ ஏசு கிறிஸ்துவோட ஊழியம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரியாள் வந்து பரிசுத்தாவி ஏவப்பட்டு அவங்க வயித்துல ஜீசஸ் இருக்காரு. ஜீசஸ் வந்து he is full of Holy Spirit. அவர் வந்து எலிசபெத்தை சந்திக்கும் போது கருவுட்டு கருவு அபிஷேகம் பாஸ் ஆகுது. ஜீசஸ் ஜான் த பேப்டிஸ்ட்க்கு பாஸ் ஆனோன்னு அவரை துள்ளி குதிச்சோன்னு எலிசபெத்தும் ஞானஸ்தானம், she is filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்தாவியானவரோட வல்லமை. சோ அப்படிதான் வந்து அதுக்கப்புறம் அவர் தனித்து வில்டர்னஸ், அவர் வந்து வனாந்தரத்துல போய் தான் ஜான் த பேப்டிஸ்ட் வந்து தன்னைத்தானே அவரு ட்ரெயின் பண்ணிக்கிட்டாரு. மக்கள் கிட்ட அவர் வந்து ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி அவர் தன்னைத்தானே போய் வனாந்தரத்துல போய் தனிமையில இருந்து தான் கர்த்தரோட அவர் நெருங்கி நடந்து, he was the one of the greatest prophet சொல்லுவாங்க. அவர் என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஒரு அதிசய அற்புதமும் அவர் பண்ணல. பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. ஜான் த பேப்டிஸ்ட் டிட் நோ மிராக்கிள்ஸ். அவங்க செத்தவங்க உயிரோட வந்த மாதிரியோ, ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண மாதிரியோ, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ண மாதிரியோ, இந்த மாதிரி எந்த மினிஸ்ட்ரியுமே ஜான் த பேப்டிஸ்ட் பண்ணல. அவர் பண்ணதெல்லாம் ஒரே விஷயம் தான், மனம் திரும்புங்க, be baptized, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அப்பதான் இருந்தாரு. அதே டைம்ல தான் ஜீசஸும் அவரும் அந்த டைம்ல அவரும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் இன் கேஸ் வந்து நீங்க எல்லா பாவத்துக்கும் மன்னிப்புனா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்ல வேண்டியதானே, ஏன்பா நான் தான் மன்னிக்கிறதுக்கு வந்துட்டேன், நீ ஏன் அப்படி பிரீச் பண்றேன்னு கேட்க வேண்டியதானே. அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றார், பைபிள்ல ரிக்கத உங்க இஷ்டப்படி வாசிக்க கூடாது என்று ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் பெற்றுக்கொள்றது ரொம்ப அவசியம் என்று கர்த்தர் சொல்றார். இட்ஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் மேண்டேட்டரி says the Lord. அப்போ இந்த ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அவரு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து மனம் திரும்புங்க. அதே டைம்ல ஜீசஸ் இருக்காரு. ஜீசஸ் வந்து ஜான் த பேப்டிஸ்ட வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றாரு. அப்போ வந்து ஜான் த பேப்டிஸ்ட் பயப்படுறாரு, நீங்க வந்து என்கிட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றீங்க, உங்களோட உங்களோட செருப்பை தொடர்றது கூட எனக்கு அருகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தான் மெசையாவான்னு கேட்கும்போது ஜான் த பேப்டிஸ்ட் சொல்வார், நான் மெசையா கிடையாது, எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு, ஹி இஸ் மோர் பவர்ஃபுல் than me அப்படின்னு சொல்வார். ஜான் த பேப்டிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, he was the பவர்ஃபுல் ப்ராஃபட்னுவாங்க. ஆனா அவர் ஜீசஸை பத்தி என்ன சொல்வார்னா, he is more powerful than me. அவரு பெரிய தேவன், அவர் என்னை விட பவர்ஃபுல், அவரோட செருப்பை கூட தொட எனக்கு அருகதையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஜான் த பேப்டிஸ்ட் ப்ரீச் பண்ணுவார். அவர் ஆனா வந்து எந்த விதமான மிராக்கிள்ஸுமே பண்ணாத ஒரு ப்ராஃபிட். ஆனா மக்கள் கொத்தா எங்கெங்கயோ வந்து அவரோட ப்ரீச்சிங்க கேட்க வருவாங்களாம். அப்போ ஜான் த பேப்டிஸ்ட் சொல்லுவாரு, மனம் திரும்புங்க. எல்லாரும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நாங்கெல்லாம் ஆபிரஹாமோட சன்னதி, நம்ம இப்ப சொல்றோமே நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டாலே நாங்க டைரக்டா பரலோகத்துக்கு போயிடுவோம், நம்ம ஒரு பெருமை சொல்றோம்ல. அதே மாதிரி ஜான் த பேப்டிஸ்ட் இருந்தப்போ அந்த மக்கள்லாம் என்ன சொல்லுவான், என்ன அவர் சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்க நான் வந்து ஆபிரஹாமோட சன்னதி, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை நீங்க சொல்றீங்க, ஆனா ஒரு கல்ல கொண்டு கூட கர்த்தரால சன்னதி கொண்டு வர முடியும், அதனால எல்லாம் மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிரீச்சிங்க ஜான் த
த பேப்டிஸ்ட் எங்க புதிய ஏற்பாடு காலத்துல சொல்றாரு. எந்த புதிய ஏற்பாடு காலத்துல வந்து இயேசு வந்து அன்பான தேவன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதே டைம்ல சொல்ற வசனம் இருது. இன்ஃபேக்ட் ஜான் 9:39 என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜீசஸ் சொல்லியிருப்பாரு, ஃபார் ஜட்ஜ்மெண்ட் ஐ கேம் இன்டு திஸ் வேர்ல்ட். நான் நியாய தீர்க்க தான் இந்த உலகத்துக்கே வந்தேன்னு ஏசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 39வது வசனத்துல ஏசு சொல்றாரு. அதனால நீங்க கரெக்டா நம்ம பைபிளை வாசிக்கணும். ஏசு வந்ததே நம்ம எல்லாம் நினைச்சோம், நம்ம பண்ற எல்லா பாவத்துக்கும் மன்னிக்க மட்டும்தான் ஏசு வந்திருக்காரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். திரஷத ரெபே லோரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா துரிக்கா பாபா ரிகந்தர ரிபாலா ரிகபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்த ஏசு வந்ததே ரிகந்த, ஜீசஸ் வந்ததே ரிகந்த, உங்களை எல்லாம் நியாய தீர்க்கதான் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ரேஷத ராபா, மனம் திரும்புகள் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபா லோரிக்கா, மனம் திரும்புகள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ரிக்க ராபா லோரி, இஷ்டத்துக்கு வாழக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராப், கிறிஸ்டியன்ஸ் லைஃப்ன்றது ரிகந்த ராப் ஒரு டிசிப்ளின்டான லைஃப்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபா லோரிக்கா. நம்ம கிறிஸ்டியன் லைஃபை எப்பவுமே டிசிப்ளின்டா தான் இருக்கணும். இப்போ ஆர்மி ஆஃபீஸர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர டிசிப்ளின்டா இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அன்னைக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணுவாங்க. இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு டயட் இருக்கும். இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னைக்கு இதுதான் சொல்லிட்டு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்க அதில் டீவியேட்டே ஆக மாட்டாங்க. அதனால தான் எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக எங்கள் அப்பாலாம் வந்து ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் இதுதான். எப்படி ஒரு ஆர்மியில் வந்து ஒரு சோல்ஜர் இருக்காரோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம கர்த்தருக்கு சித்தத்தை செய்யறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா கிறிஸ்டியன் லைஃபை வாழணும். அவர் சித்தத்தை மட்டும்தான் செய்யணும். அவர் கொடுத்திருக்க எல்லா கட்டளையுமே ஃபாலோ பண்ணணும். என்ன பைபிள்ல எழுதப்பட்டிருக்கோ அதை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் பைபிள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு பைபிள் வாசிக்காம நீங்க இருந்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வேஸ்ட் என்று கர்த்தர் சொல்றார். ரீதா ரசபா தரிபா லரிகா பாபா துரிகபா ரபா லோரிகந்த ரேஷத ரேபே லோரிகா பாபா ரிகந்த ராபா லோரிகா பாபா. நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதுமா? ஸ்கூல்ல போயிட்டு வந்து படிச்சாதான் நம்ம நல்ல மார்க் எடுப்போம். அதே மாதிரி நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டில் நீங்க வந்து ப்ரேயர் பண்ணாதான் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளரும். சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம்னா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளராமலே போயிடும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லான கிறிஸ்டியன் லைஃபை நம்ம வாழணும். 1859 ஸ்மித் விகில்ஸ்வர்த்னு ஒருத்தர் இருந்தாராம். நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஊழியக்காரவங்க பயங்கரமா ஊழியம் செஞ்சுட்டு போனாங்க. ஆஃப்டர் நம்ம இப்போ எப்படி பார்க்குறோம்னா நம்ம நார்மலா கிறிஸ்டியன் லைஃபை ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறோம். சண்டே போனா சர்ச்சுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குறோம். இதுதான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்னு நினைச்சிட்டு இருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய 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 ஊழியக்காரவங்களா இருந்தாங்க. அவங்க எப்படி அவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க, எப்படி அவங்கெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்டியனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அதெல்லாம் நான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட நாட்கள் உண்டு. என்ன இப்படிலாம் கூட ஜெபம் பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, இப்படிலாம் கூட உபவாசிப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சு படிச்சு தான் நான் நிறைய விஷயங்களை நான் கத்துட்டேன். கத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் நான் ஒருத்தரோட பயோகிராஃபி படித்தேன். அவர் பேர் ஸ்மித் விகில்ஸ்வர்த். அவர் 1859 வந்து இங்கிலாண்ட பிறக்கிறார். அவர் வந்து அப்போஸ்டல் ஆஃப் ஃபெய்த்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப சாதாரண குடும்பத்துல தான் அவர் பிறந்தார். ரொம்ப நார்மல் ஃபேமிலி, ஏழ்மையான குடும்பம் தான். அதனால அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தனால அவர் பெருசா எந்த படிக்கலாம் இல்லை. அவர் சின்ன வயசுல வந்து இந்த டர்னிப்ஸ் அந்த மாதிரி ஃபார்மிங் ஒர்க். ஆக்சுவலி பேசிக்கலா அவர் ஒரு பிளம்பர். அவங்க அம்மா அப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஈடுபாடு கிடையாது. ஆனா அவங்க பாட்டி வந்து நல்லா இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து ரொம்ப இதா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இவர் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு ஜீசஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்றாங்க. அதே மாதிரி இவருக்கு கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகுது. 1907 வந்து அவர் சதர்லாண்ட்ல ஒரு ரிவைவல் நடக்குது. அந்த ரிவைவலுக்கு இவர் போறாரு. அந்த ரிவைவல் மீட்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னா, அலெக்சாண்டர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இதுல வந்து அவர் தான் வந்து மெயின் ஸ்பீக்கர். அவரோட வைஃப் வந்து மேரி பாண்டின்றவங்க. அவங்க என்ன பண்றாங்க, இவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. இவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணோன்னு அவர் பரிசுத்த ஆவியானவரால அவரை
நிரப்பப்பட்டாராம். அன்னைக்குதான் அவர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டே அவரு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறுறாருன்னா, அவருக்கு எந்த புஸ்தகமே படிக்க தெரியாது, ஆனா பைபிள் மட்டும் படிப்பாராம். ஏன்னா அவங்க வைஃப் வந்து அவங்களுக்கு அந்த பைபிள் டீச் பண்ணாங்க. ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ் அவர் என்ன பண்ணுவாராம், அவர் பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவர் ஒன் ஆஃப் த ரொம்ப லீடிங், நிறைய ஹீலிங்ஸ்லாம் அவரோட ஊழியத்துல அவர் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 14 பேர் வந்து அவர் செத்தவங்களை உயிரோட எழுப்புனாரா. இன்ஃபேக்ட் அவர் வைஃப் கூட ஒரு வாட்டி இறந்துட்டாங்களாம். இவருக்கு வந்து சொல்லி அனுப்புறாங்க, உங்க வைஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோன்னா இவர் போறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ஜெபம் பண்ணி அவங்கள உயிரோட எழுப்பிடுறாரு. எழுப்பினதுக்கு அப்புறம் அப்ப அவருக்கு கர்த்தரோட குரல் கேட்குதான். அவ ஆல்ரெடி இறந்துட்டா, அவருக்கு ஆயுஸ் நாட்கள் முடிஞ்சிருச்சு, தயவுசெய்து மறுபடியும் இறக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்மித் விகில்ஸ்வர்ட்ட சொன்னாராம். அதே மாதிரி அவர் வந்து சரி இது கர்த்தரோட சித்தம்னு சொல்லிட்டு அவங்களோட உயிர் திரும்பி போயிடுச்சான். இன்ஃபேக்ட் அவர் வந்து யூஎஸ்ல ஏஜி சர்ச் வந்து 1924 to 29 வரைக்கும் அவரு அங்க ஊழியம் செஞ்சாராம். அவர் வந்து எப்பவுமே அவர் நம்புறது இதுதான், பைபிள் வாசிப்பு, ஃபாஸ்டிங், ஜெபம். அவர் இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு அவர் சொல்ற காரணம், நான் எப்பவுமே ஃபாஸ்டிங் இருப்பேன், எப்பவுமே நான் ஜெபம் பண்ணுவேன், நான் கூட இருக்க மக்கள் வந்து எந்த மக்கள் ஜெபிக்கிறாங்களோ அந்த மக்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பயோகிராஃபில நான் படித்தேன். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு வாட்டி வந்து ஸ்வீடன்ல வந்து அவரை கூப்பிட்டாங்களாம், ஜெபம் பண்றதுக்காக அவரை கூப்பிட்டாங்களாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, ஸ்வீடன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அவருக்கு பயங்கரமா ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தனால அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ யார் தலையிலையும் கை வச்சுலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, நீ வந்து அப்படியே தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் அவங்கவுங்க தலையில நீங்க கை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கார்பரேட் ஹீலிங் பண்ணாராம். அவர் ஜெபம் பண்ணாராம், எல்லாரும் அவங்கவுங்க தலையில கை வச்சுட்டு அவர் ஜெபிக்க 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 எல்லார் மேலையும் அந்த ஹீலிங் வந்துதான். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து அவர்கிட்ட வந்து ப்ரேயர் ஆயில், ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். அந்த கர்ச்சீஃபை பட்டாவது வியாதிஸ்தர ஹீல் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கர்ச்சீஃப்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து கிங் ஆஃப் இங்கிலாந்து ஜார்ஜ் 5 அவர் வந்து அவர்கிட்ட இருந்து கர்ச்சீஃப்லாம் வாங்கிட்டு போனாராம், எனக்கு ஹீலிங் வேணும்னு. அப்படி பயங்கரமா அவரு ஊழியம் பண்ணாராம். இன்ஃபேக்ட் ப்ரேயர், அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் நம்ம வந்து பவுல் காலத்துல தான் பார்த்தோம், பவுலோட ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் வாங்கிட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தர் தேவ மனிதர் இருந்தாராம். அவர் ரொம்ப அவரோட ஹீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. அவர் எப்படின்னா வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஹீலிங் வேணும்னு ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா அவங்க அந்த எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அடிச்சு அவர் ஜெபம் பண்ணுவார். அப்போ எல்லாம் ஒரு வித்தியாசமா பார்த்துருக்காங்க, என்ன இவர் இந்த மாதிரி அடிச்சு ஜெபம் பண்றாரு. அப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வராங்களா, அவங்க வயிற்றுல வந்து கட்டி இருக்கான். அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த கட்டியை வந்து நேரா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கு நேரம் ஜெபம் பண்ணவங்களும் அந்த கட்டி சரியாச்சா. அப்போ அவர் சொன்னாரா, நான் அந்த வியாதி அடிக்கிறது கிடையாது, அந்த வியாதிக்கு பின்னாடி இருக்க அசுத்தாவியை நான் விரட்டுறேன் அதுன்னு சொல்லிட்டு அவரோட டைப் ஆஃப் ஹீலிங் அது. ஸோ நிறைய பேர் அவரோட மினிஸ்ட்ரியில் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 14 பேர் அவர் செத்தவங்களை உயிரோட எழுப்பினாராம். ஒரு வாட்டி அவர் எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து அவர் டைமே வேஸ்ட் பண்ண மாட்டார். எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து பைபிளை திறந்து அவர் படிச்சுட்டே இருப்பாராம். அவர் எந்த புஸ்தகமும் படிக்க மாட்டாரா, எந்த நியூஸ் பேப்பரும் படிக்க மாட்டாரா, ஆனால் பைபிள் மட்டும் ரெகுலராக எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி அவர் படிக்கிற பழக்கம் இருந்தது. ஒரு நாள் வந்து அவர் ட்ரெயினில் போனாராம். ட்ரெயினில் அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது என்ன தரிசனம் பார்க்குறாருன்னா, அவர் ஜீசஸை பார்க்குறாரு. ஜீசஸை பார்த்தோன்னா அவர் முகம் ஒரு வித்தியாசமான ஒரு இதுக்கு போன உடனே அவருக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருந்தாங்களாம். 3 பேர் வந்து அவரை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களே வந்து அந்த 3 பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்கள அறியாமலே அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பார்த்து பாவத்தை அறிக்கையிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பரிசுத்தாவியானவர் வல்லமன் என்று கர்த்தர் சொல்றார். அவங்க 3 பேர் அழுது அவங்க அங்கேயே மனம் திரும்பினாங்கன்னா, இதுதான் கர்த்தர் சொல்றாரு. இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மனிதன் மேலேயும் நீங்க கிறிஸ்தவனா இருந்தா எல்லார் மேலேயும் பரிசுத்தாவியானவர் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். இதுதான் பரிசுத்தாவியான வல்லமை. ஏசு கிறிஸ்துவுமே இந்த பூமிக்கு வரும்போது அவருமே இதுதான் ப்ரீச் பண்றாரு. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஹியர். நம்ம வந்து பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கன்னு புதிய ஏற்பாடு காலத்திலையும் சரி பழைய ஏற்பாடு காலத்திலையும் சரி இதை தான் கர்த்தரும் சரி யாரா இருந்தாலும், பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளையும் பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட்லாம் புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசி. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல ராஜாலாம் ஜான் த பேப்டிஸ்ட்டை பார்த்து நடுங்க
நடுங்குவாங்களாம். அவர் வந்து இந்த மாதிரி ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏரோது ராஜா வந்து வராரு. வந்த உடனே ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தைரியமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து உன் பிரதரோட வைஃபை நீ வந்து கல்யாணம் பண்ணிருக்க, இது வந்து கர்த்தருக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா அந்த ஏரோது ராஜா பார்த்து சொல்லுவார். உடனே அந்த ஏரோது ராஜா கிட்ட இருந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களா, இவரை வந்து தாக்க வருவாங்க. அப்போ அவருக்கு அவர் ரொம்ப பெரிய ப்ராஃபட்டா இருந்தாலும் நிறைய ஜனங்க இருந்தனால யாருமே அவர் மேல கை போட விடல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏரோது ராஜா, அந்த அளவுக்கு வந்து ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவர் மேல வந்து எலேஜாவோட ஸ்பிரிட் இருந்ததுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஹி வாஸ் கேரிங் த ஸ்பிரிட் ஆஃப் எலேஜா. எலேஜாவுமே பழைய ஏற்பாடு காலத்துல ஆகாப் ராஜா கிட்ட ரொம்ப தைரியமா பேசுவாரு. ஸோ நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, இது கடைசி காலம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் Shadarebbe lorikanda rebe lorika baba urikanda raba lorika baba siraba lorika. ஒரு சில பெண்கள் ரிக்கந்தர் குழந்தை பாக்கியம் இல்லாம பார்த்துட்டு இருக்கீங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா, உங்க கருவை ஒப்பு கொடுங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. God is ready to bless your womb, says the Lord. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா திரஷதர் ராபா லோரிக்கா பாபா திராபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர் ரேபே லோரிஷதர் ராபா லோரிக்கா பாபா. கர்த்தாவே ரிக்கந்தர் ராம் யாரா இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிக்கந்தர் ராபால் பல பேர் மேல ஆவியானவர் இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். பல பேர் மேல இல்ல. 85% of people doesn't carry the power of the Holy Spirit. ஆவியானவர் இல்லாம இருக்கீங்க. ரிக்கந்தர் ராபால் ஆவியானவர் இல்லைன்னா ரிக்கந்த கடைசி காலத்துல கைவிடப்படுவீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரேபே லோரிக்கா பாபா உரிபாலா ரிக்கந்தர் ராபா லோரிக்கா துரிக்கா பாபா. ஆவியானவர் இருக்கான்னு ஒரே அடையாளம் ரிக்கந்த ஃபர்ஸ்ட் அடையாளம் ரிக்கந்த நவமான பாஷை என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா. If you have the Holy Spirit, ரிக்கந்தர் ராபா, you have to speak in tongues, says the Lord. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா உரிக்கா பாபா. நிறைய ஜனங்க ரிக்கந்தர் ராபா என் மேல ஆவியானவர் இருக்காரு ரிக்கந்தர், ஆனா இந்த நவமான பாஷை மேல நம்பிக்கை இல்லைன்னு இருக்கீங்க. ரிக்கந்தர் ராபா ஏமாந்து போவாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா ஏமாந்து போவாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா ஏமாந்து போகாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ரஷதர் ராபா லோரிக்கந்தர் ரேபே லோரிக்கபம் Urikanda Rashaba Lorikababa. Healing Rikanda, healing Rikanda, healing Rikanda Rabalo. ஒருத்தருக்கு கண்ட சுகம் கிடைக்குது. ரிக்கந்த ராபா லோரிக்கபா. ஒருத்தருக்கு கண்ட சுகம் கிடைக்குது. ரிக்கந்த ஒரு கண்ட பார்வை இல்ல. ரிக்கந்த ராபா லோரிக்கபா. Receive the healing, says the Lord. ரிக்கந்த ரேபெல்ல ரஷத ரேபெல் லோரிக்கந்த ராபா தரபசக ராபா பாபா. உரிக்கந்த ரஷத ராபா லோரிக்கபா. உரிபாலா ரிக்கபா. ஒரு சில பேர் வீட்ல ரிக்கந்த நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்க. ரிக்கந்த ராபா லோரிக்க உங்க வீட்ல அசுத்தாவி ஓடுது. ரிக்கந்த தெலத்தரிக்க ஓடுது. ரிக்கந்தர் ஒரு சில பேரிட்ட அசுத்தாவிகள் ஓடுது. ரிக்கந்தர் ரஷப தரிக்கப ராபா பாபா உரிக்கந்தர் ரஷதர் ராபா லோரிக்கா பாபா உரிக்கந்தர் ரஷபா லோரிக்கபா. யார் யாரெல்லாம் ரிக்கந்தர் ராபா பரிசுத்தாவியானவர் வேணும் ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. பரிசுத்தாவியார் வேணும் யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ ரிக்கந்தர் பரிசுத்தாவியான இதே பரிசுத்தாவியானவர் ரிக்கந்தர் இதே பரிசுத்தாவியானவர் ரிக்கந்தர் இதே பரிசுத்தாவியானவர் வேணும் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்தர் ராபா. ரிசீவ் ரிக்கபா ரிசீவ் ரிக்கபா ரிசீவ் சேஸ் தி லார்ட். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. இந்த பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ரிக்கந்தர் ராபா நவமான பாஷை பேசுங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா ரிபா லாரஷதர் ராபா. ரிசீவ் ரிக்கா பாபா பாபா. அக்கினி அபிஷேகம் ரிக்கந்தர் ராபா. அக்கினி ரிக்கந்தர் ராபா பாபா. அக்கினி ரிக்கந்த ஒரு சில பேர் வீட்டு மேல ரிக்கந்த அக்கினி விழுறத பார்க்கற. ரிக்கந்தர் ராபா அக்கினி விழுது. ரிக்கந்தர் ராபா. It's the fire of the Holy Ghost. ரிக்கந்தர் ராபா. It's the fire of the Holy Ghost. ரிக்கா பாபா. It's the fire of the Holy Ghost. ரிக்கா பாபா. Receive ரிக்கா பாபா. Receive ரிக்கா பாபா. Receive ரிக்கந்தர் ரஷபாலோர் ரிக்கபா. கொடல் பிரச்சனை ரிக்கந்தர் ராபால். இன்டெஸ்டைன் ப்ராப்ளம்ஸ் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா. யாரோ ஒருத்தர் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா. ஒரு மேல் ரிக்கந்தர் யூ ஹாவ் இன்டெஸ்டைன் இஷ்யூஸ் ரிக்கந்தர் உங்களுக்கு ஒரு 40+ இருக்கும் ரிக்கந்தர். ரிசீவ் த ஹீலிங் சேஸ் தி லார்ட். ரிக்கபா தரிபாலோ ரிக்கபா. ரிசீவ் த ஹீலிங் ரிக்கபா பாபா. ரிசீவ் த ஹீலிங் ரிக்கபா ரிஷதர் ராபாலோ ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா. ஊரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா. ஊரிக்கந்தர் ரஷதர் ராபாலோ ரிக்கபா.
ஒருத்தருக்கு ரிக்கந்த ராபால் ரைட் சைட் லெக் ரிக்கந்த உங்க நீல ஒரு இஷ்யூ இருக்கு ரிக்கந்த ராபால் நீ லாக்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ரிக்கந்த ராபால் ரிசீவ் த ஹீலிங் ரிக்கா பாபா ரிசீவ் த ஹீலிங் ரிக்கா பாபா ரிசீவ் த ஹீலிங் ரிக்கா த ரசபா லரிக்கந்த ராபா த ரபா ரபா தி ரஷத ராபா லோரிக்கா பாபா உரிக்கந்த ராபா லோரி பத ராபா த ரபா த ரபா ரபா பாபா ருக்கந்த ராபா லோரி the spirit of witchcraft ரிக்கந்த the spirit of witchcraft ரிக்கந்தர பில்லிசுனிய கட்டுகள் ரிக்கந்தர ஒரு சில பேர் வீட்ல ரிக்கந்தர சரியான பில்லிசுனிய கட்டுகள் ரிக்கா பாபா பாபா the spirit of witchcraft says the Lord ரிக்கந்தர பாலோ ரிக்கா பாபா ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர பாலோ நீங்க போற சபை ரிக்கந்தர ஆவிக்குரிய சபையே இல்ல ரிக்கந்தர ஆவிக்குரிய சபைக்கு போங்க ரிக்கந்தர ஷபா லோரிக்கா பாபா உரிக்கந்தர பாலோ ரிக்கா பாபா ஆவிக்குரிய சபைனா ரிக்கந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபன் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலூர் எங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ ரிக்கந்த அது சபையே அல்ல என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ராபாலோ ரிக்கபா உரிக்கந்த ஒரு யூத் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா நீங்க ஒரு பையன் ரிக்கந்தர யூ ஆர் praying for this holy ghost ரிக்கந்தர மன கசந்த அழுது இந்த ப்ரோக்ராமை பாக்குறீங்க ரிக்கந்த ராபால் you want this holy ghost ரிக்கந்தர இந்த ஆவியானவர் வேணும்னு ஜெபிக்கிறீங்க ரிக்கந்த இதே வல்லமை ரிக்கந்த the same anointing ரிக்கபா receive says the Lord ரிக்கபா receive ரிக்கபா பாபா receive the same anointing says the Lord ரிதா ராசா கராபா லோரிக்கந்த ரஷத ராபா பாபா உரிக்கந்த கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ரொம்ப ரிக்கந்த ராபா சந்தேகத்தோட ரிக்கந்த இந்த அந்நிய பாஷையை பாக்குறீங்க ரிக்கந்த ராபால் கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார் இது கடைசி காலம் ரிக்கந்த ராபாலோ this is the last day says the Lord ரிக்கந்த ராபாலோ ரிக்கா யோவேல் 2:28 வசனம் ரிக்கந்த ராபா ரிக்கா பரஷ மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன் ரிக்கந்தர் குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் ரிக்கந்தர் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் ரிக்கந்த வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள் ரிக்கந்தர் ரஷபாலோரி என் ஊழியக்காரன் மேலையும் ரிக்கந்த என் ஊழியக்காரி மேலையும் ரிக்கந்த என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார் தீரா சபா தர்ராபாலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ரஷபாலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா Urikanda Rabalo Rika Baba. Urikanda Rabalo. I can see the Holy Spirit Rikanda Rabalo falling on small children. Rikanda Chinna Chinna Pelegal Malaviana rather Nala Pakamudi. Rikanda Rashabalo Rikaba. Receive Rikababa. Receive Rikababa. Receive Rikababa. Rika Rashada Rabalo Rikababa. Duraba Lorikanda Rashada Rabalo Rikaba. The Rabada Rabada Rabba Rashada Rabalo Rika. Durikanda Rabalo Rikababa. Urikanda Rabalo Rika. அசுத்தாவிகள் போராட்டம் ரிக்கந்த ஒரு சில பேர் வீட்ல ரிக்கந்த ராபாலோ ஒரு டெலிவரன்ஸ்க்காக ஜெபிக்கிறீங்க ரிக்கந்த ராபாலோ ரிக்க ஒரு டெலிவரன்ஸ்க்காக ஜெபிக்கிறீங்க ரிக்கந்த ராபால் ஒரு டெலிவரன்ஸ்க்காக ஜெபிக்கிறீங்க ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா தி ராபாலோ ரிக்கா பாபா ஊராக்க ஜெபம் பத்தாது ரிக்கந்த உங்க வீட்ல ஜெபம் பத்தாதுன்னு ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த வேண்டிய ஜெபம் இல்ல ரிக்கந்த ராபாலோ ரிக்க Sorvin Navi, Rikanda Rabalur, Sorvin Navi, Rikanda, the spirit of laziness says the Lord, Rikanda Rasha, the Rabalorika Baba, and the Mario Asuta Virikavariko, Rikanda Rabalorika Barasha, Ungrena Blespana Mudiadan and Carter Solra, Rikanda Rabalorika Baba, Urikanda Rabalorika Baba, Inivaranatka, Rikanda Rabalorika, Aviana Creatla Matunda, Rikanda Rabalorika Baba, Aviana Creatla Matunda, Rikanda Rabal, Aviana Creatla Matunda. You'll be able to see the blessing says the Lord Rikanda Rabalo Rika Aviana Relati Rikanda Rabal in a matter Rikanda in the blessings me Rikanda Ninga Vanda Petricola Mudiadan and Carter Solra Rikanda Rashabal Rikanda Rabalo Rika Baba Durabala Rababa Durababa Baba Rabba Daribala Rikanda Rasha the Rebelo Rika Baba Durisha the Rabalo Rika Baba Urikanda Rabalo Rika Baba. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.